Hi children, இன்னைக்கு வந்து 10th சாப்டர் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் ஸ்டாண்டர்ட் 11ல் எக்ஸசைஸ் 10.2ல கொஸ்டின் நம்பர் 15 பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். என்னென்னா 3 டேர்ம்ஸ் டுகெதராக இருக்குது, அதனால் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம். நமக்கு யூவி தான் தெரியும், ஆனால் இன்னொரு ஃபார்மேட் கூட இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸு, செகண்ட் டேர்ம் சைன் எக்ஸ், தேர்ட் டேர்ம் காஸ் எக்ஸ். இது யூ, இது வி, இது டபிள்யூன்னு எடுத்துக்கலாம். அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூவிடபிள்யூ அப்படின்னு எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி செகண்ட் டேர்மை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் செகண்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், யூ வி டேஷ் டபிள்யூன்னு போடலாம். அடுத்த ஃபார்முலா என்னென்னா யூ வி டபிள்யூ டேஷ். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம், ஒரு செகண்ட் டூ டேர்ம் அப்படியே எழுதியிருப்போம். அப்புறம் செகண்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம், ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் அப்படியே விட்டுருப்போம். அடுத்தது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படியே விட்டு தேர்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம். இதுதான் இந்த ஃபார்முலா, இந்த கொஸ்டினுக்கான ஃபார்முலா. இப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா இந்த ஒய் வந்து ஒய் டேஷ்னு ஆகிடும், ஈக்குவல் டு யூ டேஷ் விடபிள்யூ. இது மூணையுமே எழுதிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, அப்புறம் செகண்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, அப்புறம் தேர்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்போ எக்ஸுங்கிறதுக்கு பிராக்கெட் போட்டு டேஷ் போட்டுடலாம், அப்புறம் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது வந்து எக்ஸு சைன் எக்ஸ்க்கு பிராக்கெட் போட்டு ஹோல் டேஷ் போட்டுருங்க, அப்புறம் காஸ் எக்ஸ்னு போடுங்க. அப்புறம் ப்ளஸ்ஸு எக்ஸு சைன் எக்ஸு, அப்புறம் இந்த காஸ் எக்ஸுக்கு பிராக்கெட் போட்டு டேஷ் போட்டுருங்க. இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேலை முடிஞ்சது. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து 1 இன்டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். அடுத்தது ப்ளஸ்ஸு எக்ஸ் இங்கே இருக்கும், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து cos x into cos x எழுதலாம். பிளஸ் இங்க என்னன்னா x sin x, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos x னா மைனஸ் sin x னு வந்துடும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin x வந்து cos x, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos x அப்படின்னா மைனஸ் sin x, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x அப்படின்னா 1ன்னு இருக்கும். இது மூணுமே ஃபார்முலா. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா sin x cos x அப்படியே எழுதிக்கலாம். பிளஸ் இந்த இடத்துல வந்து எக்ஸு காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸு, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் வெளியில் எடுத்துக்கலாம். எக்ஸு சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு ப்ளஸ் இந்த எக்ஸை வெளியில் எடுத்துக்கலாம். இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பேலன்ஸ் இருக்கும், இதில் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பேலன்ஸ் இருக்கும். இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இன்டூ இந்த டேர்ம் அப்படியே என்னன்னா இது ஒரு ஃபார்முலா, காஸ் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸோட ஃபார்முலா என்னன்னா காஸ் 2x அப்படின்னு. இது வந்து ட்ரிக்னோமெட்ரியில் ஃபார்முலா இருக்கு. இப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸை காஸ் 2x அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். வீடியோ பாருங்க, பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எல்லா குழந்தைங்களும் படிக்கட்டும். தேங்க்யூ.